SVM Accounting Services நிறுவனத்தின் அனுசரணையுடன் வானொலிக்கு எடுத்து வரப்படுகின்றது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோவிந்தன் கருணாகரம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்தில் மெல்பர்னில் இருந்து எமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் நேரடியாக அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம் திரு கோவிந்தன் கருணாகரம் அவர்களே. வணக்கம் நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். வணக்கம் ராஜ், நிகழ்ச்சியோடு நேர்களே, இருவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்துக்குள் நேரடியாக நாங்கள் அழைத்துச் செல்லலாம். இன்றைய சமகால நிலவரங்கள் தொடர்பான ஒரு பார்வையாக இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சி வருகின்றது. சமகாலத்தில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர், அதிலே தமிழ் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகள் என இன்றைய சதுரங்க அரசியல் வழி வருகிறது என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். தொடருங்கள் ராஜ். நன்றி சத்யபாலன். நன்றி ஜனா அவர்களே. நாங்கள் முதலாவதாக எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் பற்றி ஆராய்வோம். அந்த வகையிலே நீண்ட சலசலப்புகள் மற்றும் பரிகசிப்புகள் மத்தியிலே ஒருவாறாக தமிழ் தேசிய தரப்பில் அங்கம் வகிக்கும் ஒருவர் தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அந்த வகையிலே நீங்கள் அரியநேந்திரன் அவர்களை தெரிவு செய்வதற்கான முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால் என்னத்தை சொல்வீர்கள்? அதாவது உங்களுடைய ஒரு மாதத்துக்கு முன்னர் ஒரு பேட்டியிலே ஒரு சின்ன குறுகிய பேட்டியிலே சொல்லியிருந்தீர்கள், மட்டக்களப்பை சேர்ந்தவர் வருவது விரும்பத்தக்கது என்று சொன்னதை நான் பார்த்திருந்தேன். இதற்கு மேலதிகமாக என்ன தகுதியின் அடிப்படையிலே பல பரிந்துரைகளுக்கு மத்தியிலே அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? வணக்கம். என்னென்று சொன்னால், அரியநேந்திரனைத்தான் நிச்சயமாக கட்டாயமாக இந்த தேர்தலிலே தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவரை இந்த 24ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலிலே களம் இறக்க வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தவில்லை. என்னிடம் பத்திரிகையாளர் மாநாட்டிலே ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதாவது, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவரை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஏன் அவர்கள் அப்படி கேட்டார்கள் என்பதற்கு பதிலளிக்கும் போதுதான் நான் கூறியிருந்தேன், கிழக்கு மாகாணத்திலே தற்போது மாத்திரமல்ல, ஏற்கனவே இருந்தே ஒரு குறிப்பிட்ட சாராரால் பிரதேசவாதம் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த வகையில் அவர்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வடமாகாணத்தை சேர்ந்த ஒருவரை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட வைத்தால் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் சில வேளைகளிலே வாக்களிப்பார்களோ என்கின்ற ஒரு சந்தேகத்திலே அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆனாலும் கிழக்கு மாகாண தமிழர்கள் தமிழ் தேசிய உணர்வுடனே இப்போதும் இருக்கின்றார்கள். ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த பிரதேசவாதத்தை, வடக்கு கிழக்கு என்ற பிரதேசவாதத்தை கதைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, பெரும்பான்மையான தமிழர்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த அடிப்படையில் இருந்து இன்னமும் விலகி செல்லவில்லை. அவர்களது எண்ணம் அப்படி இருக்கலாம் என்று கூறியிருந்தேன். அரியநேந்திரன் அவர்களை இந்த ஜனாதிபதி தேர்தலில் இறக்க வேண்டிய முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையிலே ஒன்று கட்சிகள் ஊடாக ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கலாம், அல்லது சுயேட்சையாக களமிறங்கலாம். கட்சிகளின் ஊடாக களமிறங்குபவர்கள், அரசியல் கட்சிகளின் ஊடாக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் ஊடாக களமிறங்குபவர் அவர் எப்படிப்பட்டவராயும் இருக்கலாம். ஒரு 30 வயசுக்கு மேற்பட்ட இலங்கை குடிமகனாக இருந்தால் போதும். அதுதான் அவருடைய ஆரம்ப தகவல்.
ஆனால் சுயேட்சை வேட்பாளர் களமிறங்குபவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அல்லது முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். எனவே இந்த இறுதி கட்டத்திலே பலரது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டது. அதில் நான் நினைக்கின்றேன் KV தவராஜா ஜனாதிபதி சட்டத்தரணி, செல்வின், அப்படி பல பேருடைய பெயர்கள் அரியணைந்தனர். இவர்களுடைய பெயர்கள் பரிசீலிக்கப்படும் போது ஏனையவர்கள் இந்த தேர்தலில் இறங்க வேண்டுமானால் ஒரு அரசியல் கட்சியின் ஊடாக இறங்க வேண்டும். எவருமே எந்த ஒரு கட்சியும் தங்களுடைய கட்சியையோ தங்களுடைய சின்னத்தையோ கொடுப்பதற்கு முன்வரவில்லை. ஏனென்றால் இந்த பொது கட்டமைப்பு உருவாகும் போது இந்த பொது சபையிலிருந்து வந்தவர்களும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுமாக இணைந்து பல கண்டிஷன்களை இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் வைத்திருந்தார்கள். அதிலே ஒன்று, ஏதாவது கட்சியின் மூலமாக அந்த கட்சியின் சின்னம் மூலமாக தேர்தலிலே இறக்கப்பட்டால் அந்த கட்சியோ அந்த கட்சியின் சின்னமோ எதிர்வரும் தேர்தல்களிலே பாவிக்கப்படக்கூடாது என்கின்ற அந்த உத்தரவின் பெயரில் கட்சிகள் தங்களது சின்னங்களை கொடுப்பதற்கு பின்வாங்கிய போது அரியநேந்திரன் அவர்கள் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் சுயேட்சையாக களமிறங்கலாம் என்கின்ற அடிப்படையிலும் மற்றது அரியநேந்திரனை பொறுத்த மட்டிலே அவர் இந்த தேசியத்திற்குள் வந்ததிலிருந்து ஒரு தடம் மாறாத நேர்மையான ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கின்றார். அந்த அடிப்படையில் இரண்டு காரணங்களையும் மையமாக வைத்துக் கொண்டுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கப்பட்டார். சரி, அடுத்ததாக நீங்கள் முன்னர் உங்களுடைய தமிழ் பொது கட்டமைப்பிலே ஒரு பொது பெண் வேட்பாளர் தெரிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கவில்லையா? சாத்தியக்கூறுகள் இருந்தது. அதாவது மட்டக்களப்பை சேர்ந்த இன்னும் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவருடைய சந்திரமணியினுடைய பெயரும் அதிலே பரிசீலிக்கப்பட்டது. நான் கூறிய இந்த காரணங்களினால், அதாவது சந்திரமணி தேர்தலிலே கேட்டிருக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் ஊடாகத்தான் அவர் தேர்தலிலே களமிறங்க வேண்டும் என்கின்ற அடிப்படைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரியநேந்திரன் இறுதியாக தெரிவு செய்யப்பட்டார். சரி, நீதிபதி இளைஞனுடைய பெயரும் அடிபட்டதாக சொல்லப்படுகிறது. அது உண்மையிலேயே உங்கள் பரிசீலனைக்கு வந்ததா அல்லது ஒரு கொசு செய்தியாக அது தரப்பட்டதா அல்ல வதந்தியாக தரப்பட்டதா? நீதிபதி இளஞ்செழியன் அவர்களது பெயரை நாங்களும் பரிசீலனைக்கு எடுத்திருந்தோம். அதே நேரத்திலே பரவலாக எங்களுடைய சமூகத்திலிருந்து, தமிழ் சமூகத்திலிருந்து அவருடைய பெயர் பரவலாக அவரை பரிசீலிக்கும்படி எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களிடமும் இந்த பொது கட்டமைப்பிலே இருக்கின்ற சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் அவருடைய பெயர் பல பேரினால் பரிசீலிக்கும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரது பெயரும் அடிபட்டது. ஆனால் இந்த காரணங்கள் மற்றது அவர் விரும்பவில்லை, 100% அவர் விரும்பவில்லை. சரி, அடுத்தபடியாக நீங்கள் அரியநேந்திரன் அவர்களை தமிழ் தேசியவாதி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் அண்மையிலே ஒரு பேட்டியிலே CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார், 2000 ஆண்டுக்கு முன்னர் இவர் UNB இருந்தவர் என்று சொல்லி. CVK சிவஞானம் ஐயா அவர்கள் எதை தெரிந்து வைத்துக் கொண்டு பேசுகின்றாரோ தெரியவில்லை. 2000க்கு முற்பட்ட காலத்திலே அவர் அப்படி இருந்திருப்பார் என்று நினைக்கவில்லை. என்னை பொறுத்த மட்டில் அவரை ஐக்கிய தேசிய கட்சி UNP-யுடன் இணைத்து கூறுவதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் CVK சிவஞானம் ஐயா அவர்களுக்கு மட்டக்களப்பின் யதார்த்த நிலைமை
மற்றும் மட்டக்களப்பில் ஆரார் எந்த காலகட்டத்தில் இருந்தார் என்பது அவர் நேரடியாக தெரிந்திருக்காது. யாராவது கூறித்தான் அவர் அந்த வார்த்தையை கூறியிருக்க வேண்டும். 1977 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே அரியநேந்திரன் அவர்களது உறவினர், அதாவது அரியநேந்திரனுடைய மனைவியினுடைய அம்மாவின் தங்கச்சியின் கணவர், அதாவது அரியநேந்திரனுடைய மனைவியின் சித்தப்பா அவர்கள் 77 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தொகுதி அடிப்படையிலான தேர்தலிலே பட்டிருப்பு தொகுதியிலே ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்தார். அவருடைய பெயர் கூட ரத்தினசிங்கம். அவருடைய மகளைத்தான் நீங்கள் அறிந்திருப்பீர்களோ தெரியாது, குமரப்பா, தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதியாக இருந்த குமரப்பா திருமணம் செய்திருந்தது அந்த ரத்தினசிங்கம் அவர்களுடைய மூத்த மகளை. இந்த வரலாறுகள் எனக்கு தெரியும், ஏனென்றால் நானும் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன். ஆனால் அரியநேந்திரன் அவர்கள் அந்த காலகட்டத்திலே அதற்கு பின்பு ஒரு அரசு அந்த உத்தியோகஸ்தராக இருந்தவர். எனக்கு நான் அரசியலுக்குள் அந்த காலத்திற்கு பின்பு அரியநேந்திரன் தமிழ் தேசியத்துடன் தான் இருந்தவர் என்பதுதான் நான் அறிந்த உண்மை. நான் அவருடன் நேரடியாக விசாரித்த பொழுது அவர் சொல்லியிருந்தார், உங்களுடன் கேட்குமாறும் உங்களுக்கு இதை பற்றிய மேலதிக தகவல் தெரியும் என்றும் சொல்லியிருந்தார். இதற்கு மேலதிகமாக இன்னொரு செய்தியும் அறியப்பட்டது. அரியநேந்திரன் அவர்கள் ராசமாணிக்கம் அவர்களுக்கு செருப்பு மாலை கூட அணிவித்ததாக அந்த நேரத்திலே. அரியநேந்திரன் இல்லை, அந்த நேரத்திலே செருப்பு மாலை அணிவிக்கவில்லை. 77 ஆண்டு தேர்தலில் அந்த செருப்பு கலாச்சாரம் வந்தது. நானும் பார்க்கவில்லை. 70 ஆண்டு தேர்தலிலே தான் உங்களுக்கு தெரியும், பட்டிருப்பு தொகுதியின் தமிழர் விடுதலை கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பூவண்ணா கணேசலிங்கம் அவர் பட்டிருப்பு தொகுதியின் எம்பியாக இருந்த தம்பிராசா அவருடன் இணைந்து வேலை செய்த காலகட்டங்களிலே 70 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் தான் அவருடைய ஊருக்கு, அதாவது கல்லாருக்கு ராசமாணிக்கம் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது ஒவ்வொருவருடைய வீட்டு வாசலிலும் செருப்புகள் தொங்கவிடப்பட்டிருந்ததாக நான் அறிந்தேன். ஏனென்றால் அந்த நேரத்திலே ராசமாணிக்கம் ஐயாவினுடைய வலது கையாக, அதாவது பட்டிருப்பு தொகுதியிலே தமிழரசு கட்சிக்கு ராசமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் என்னுடைய தாய் மாமா, என்னுடைய அம்மாவின் கூட பிறந்த சகோதரரான லிங்கநாதன், முன்னாள் அதிபர் அவர்கள், பாடசாலை அதிபர் அவர்கள். அவர் என்னிடம் கூறியிருக்கின்றார் அந்த 70 ஆண்டு கதைகளை. எனக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு பேசும்போது அந்த நாளை அரசியல் கதைக்கும் போது கூறியிருந்தார். சரி, அடுத்தபடியாக உங்களுடைய பொது அந்த கட்டமைப்பிலே ஒரு ஒற்றுமை நிலவுவதாக சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே நீங்கள் பொது கட்டமைப்பினுடைய அந்த தீர்மானத்துக்கு, அதாவது நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க மாட்டோம் என்ற தீர்மானத்தை விலக்கி உங்களுடைய கட்சி பிளாட் மற்றும் ஜனநாயக போராளிகள் ஜனாதிபதியுடைய அழைப்பை ஏற்று சென்று சந்தித்திருந்தீர்கள். இது நீங்கள் செய்தது ஒரு சரியான செயல் என்று மக்கள் மத்தியிலே பார்க்கப்படலாமா? என்றால் பொது கட்டமைப்பு சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் மிலாந்தன் அவர்களும் இந்த அழைப்பை உடனடியாகவே நிராகரித்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அங்கே சந்தித்திருப்பது வகையிலே நியாயப்படுத்த முடியும். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொது கட்டமைப்பை ஏற்படுத்தும் போது இந்த பொது வேட்பாளர் ஒருவர் தமிழ் மக்களுக்கு தேவை என்ற கருத்தாளர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது யாரையும் சந்திக்க கூடாது என்கின்ற தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை. அதாவது இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ரீதியிலே 3 விடயங்களை முன்னிறுத்தித்தான் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் உருவாக்கப்பட்டது. அதாவது நான் நேற்றும் சக்தி டிவியிலே மின்னல் நிகழ்விலே கூறியிருந்தேன், இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம், இந்த எண்ணக்கரு உருவாக்கியதிலே முதன்மையானவன் நான். ஏனென்றால் மட்டக்களப்பிலே நடந்த ஒரு நிகழ்விலே, ஒரு புத்தக வெளியீட்டிலே, அதாவது இந்த பொது வேட்பாளரை ஒருவர் தேவை என்று நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழுவிலே முடிவெடுப்பதற்கு முன்னர் மட்டக்களப்பிலே நடந்த ஒரு புத்தக வெளியீட்டிலே நான் இந்த கருத்தை முன்மொழிந்திருந்தேன்.
ஒரு பொது வேட்பாளர் இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக களமிறங்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை நான் வலியுறுத்தி இருந்தேன். அந்த காரணங்களை ஒட்டி தான் 3 காரணங்களினால் இந்த பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டார். ஒன்று, எங்களுடைய இனத்திற்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இன்னமும் கிடைக்கவில்லை என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்த வேண்டும். அது வெளியுலகிற்கு தெரிய வேண்டும். அடுத்தது, இந்த பொது வேட்பாளர் மூலமாக சிதறி இருக்கும் பிரிவினைக்கு உள்ளாகி இருக்கும் இந்த தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும். அடுத்தது, இந்த பொது வேட்பாளரை நாங்கள் உருவாக்கினால் தெற்கிலே ஒரு அதிர்ச்சி ஏற்படும். அந்த நேரத்திலே அவர்கள் எங்களை பேசுவதற்கு அழைத்தால் நாங்கள் அவர்களுடன் பேசி எங்களுடைய மக்களுக்கான தீர்வு உச்சபட்ச தீர்வை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்ப இந்த பேச்சுக்கள், இந்த 3 விடயங்களும் கலந்தாலோசிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே நாங்கள் பொது கட்டமைப்பை உருவாக்கி பொது வேட்பாளரை நாங்கள் பெயர் குறிப்பிட்டதற்கு பின்பு ஜனாதிபதியிடம் இருந்து தனித்தனியாக அனைத்து கட்சிகளுக்கும், அனைத்து இதிலே சம்பந்தப்பட்ட தமிழ் கட்சிகளுக்கும், பொதுச்சபை ஊடாக, அதாவது இந்த சிவில் சமூகத்தில் இருந்து பொதுச்சபை ஊடாக பொது கட்டமைப்பிற்குள்ளே வந்தவர்களுக்கும் தனித்தனியாக ஜனாதிபதியிடம் இருந்து அழைப்புகள் வந்தது. அந்த அழைப்பு வந்த அன்று இரவே சூம் வழியாக நாங்கள் பேசிக்கொண்டோம். அதிலே எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பிலே தலைவர் அன்றைய கூட்டத்தில் போக முடியாத இடத்தில் நான் செயலாளர் நாயமாகிய நான் கலந்து கொண்டேன். நான் கலந்து கொண்டு என்னுடைய கருத்தை வலியுறுத்தி இருந்தேன். எப்படி என்றால், இன்று ஜனாதிபதி அவர்கள் கூப்பிடும் போது நாங்கள் நிச்சயமாக போக வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கைகள், எங்களிடம் பல கோரிக்கைகள் இருக்கின்றது. இந்த இனப்பிரச்சனை தீர்வு விடயமாக நாங்கள் அந்த கோரிக்கைகளை அவரிடம் முன்வைக்க வேண்டும். அவர் அதை நிராகரிப்பார். எங்களுடைய முழு கோரிக்கையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அவர் அந்த கோரிக்கைகளை நிராகரித்தால் நாங்கள் வெளியில் வரும் போது தமிழ் மக்கள் இன்னும் உறுதியாக இந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பார்கள். இந்த கருத்தை கூறியிருந்தேன். அதே போன்று தமிழ் மக்கள் விடுதலை கழகம் புலட்டும் அந்த நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். ஜனநாயக போராளிகளும் அந்த நிலைப்பாட்டில் இருந்தார்கள். ஆனால் இறுதியிலே ஒரு முடிவெடுக்கப்பட்டது. முடிவெடுத்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுவதாக முடிவெடுக்கப்பட்டது. எங்களில் சிலர் தற்போது வருவதற்கு முடியாமல் இருக்கின்றது. காரணம், இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கின்றோம். வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பின்பு ஒரு உறுதியான அழைப்பு வந்தால் நாங்கள் பேசுவதை பற்றி யோசிப்போம். ஒரு திகதியை நிர்ணயித்து பேசுவோம் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் விரும்பி இருந்தோம். போய் என்ன சொல்லுகின்றார் என்று பார்ப்போம். ஏனென்றால் இங்கு இந்த நாங்கள் போன கட்சிகள் கெலோ, பிளட், ஜனநாயக போராளிகள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாவிட்டாலும் இந்த டெலோவில் இருந்தும் பிளட்டில் இருந்தும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். அடிக்கடி ஜனாதிபதியை சந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. சாதாரணமாக ஒவ்வொரு மாவட்டத்திலே நடைபெறும் பிரச்சனைகள் சம்பந்தமாக அல்லது வேறு விடயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அப்படியான நேரத்திலே அவர் அழைக்கும் போது நாங்கள் போகாமல், அவராக அழைக்கும் போது, அவரிடமிருந்து தொலைபேசி வந்து நான் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என்று கேட்கும் போது நாங்கள் அதை நிராகரிக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் போனோமே தவிர இந்த தமிழ் கட்டமைப்பை உடைக்க வேண்டும், தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இல்லை. நாங்கள் போனோம், பேசினோம். அவர் எழுத்து மூலமாக ஒரு ஆவணம் தந்திருக்கின்றார். அந்த ஆவணத்தை நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கும் பகிர்ந்தளித்திருக்கின்றோம். அதிலே இப்ப வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகு என்ன நடக்குது என்று பார்ப்போம். இதுதான் நடந்தது. மற்றபடி
ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே தனிப்பட்ட ரீதியிலே எந்த விதமான நெருங்கிய தொடர்பும் இல்லை. அதே போன்று அன்று நான் நினைக்கின்ற ஒரு திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு எங்களை ஜனாதிபதி சந்தித்திருந்தார். சந்தித்து விட்டு நான் வீட்டுக்கு வரும்போது வழியிலேயே சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இருந்து அழைப்பு வருகின்றது, உங்களை சந்திக்க வேண்டும். நாங்கள் அடுத்த நாள் காலையிலே 7:30 மணிக்கு அவரிடம் இருந்து அவரை சந்தித்து அடுத்த நாள் காலையிலே அவரை சந்தித்தோம். ஏனென்றால் அவரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாத்திரமல்ல, ஜனாதிபதி வேட்பாளர். சில வேளைகளிலே அவரும் ஜனாதிபதியாக வரக்கூடிய பிரதான வேட்பாளர்களிலே அவரும் ஒருவர். அவர் அழைத்திருந்தார், அவரையும் சந்தித்திருந்தோம். ஜனாதிபதியை மாத்திரமல்ல, எதிர்கட்சி தலைவரையும் ஜனாதிபதி வேட்பாளரையும் சந்தித்திருந்தோம். அனுரகுமார் திசாநாயக் அழைத்திருந்தால் கூட நாங்கள் சந்தித்திருப்போம். அதுல எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. சரி, நீங்கள் ஜனாதிபதி ஒரு ஆவணத்தை தந்திருந்தான்னு சொல்றீர்கள். அந்த ஆவணத்திலே ஏதாவது முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததா தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு சம்பந்தமாக? அதிலே குறிப்பாக 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவது சம்பந்தமாகத்தான் குறிப்பிட்டிருந்தார். 13வது திருத்தச் சட்டத்திலும் உங்களுக்கு தெரியும், 13வது திருத்தச் சட்டம் 1987 ஆண்டு அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதற்கு பின்பு உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டு வந்து அந்த மாகாண சபை முறைமை வந்ததற்கு பின்பு பல அதிகாரங்கள் இந்த 13வது திருத்தச் சட்டத்திலிருந்து பல அதிகாரங்கள் மீளப்பெறப்பட்டன மத்திய அரசினால். அந்த அதிகாரங்கள் அனைத்தையும் மீளத் தருவதாக அதில் 1வது வரியிலே குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று 13வது திருத்தச் சட்டத்திற்குள்ளே இருக்கும் போலீஸ் அதிகாரம் ஒரு சர்ச்சையாக பேசப்படுகின்றது. அடுத்த பாராளுமன்றத்திலே இது விடயமாக நாங்கள் கலந்து பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வருவோம் என்றும், மற்றது கல்வி, கலாச்சாரம், காணி அனைத்தும் நான் அமுல்படுத்துவேன் என்றும், பட்டம் அளிக்கக்கூடிய அதாவது அந்த யூனிவர்சிட்டி கூட மாகாண அதிகாரத்திற்குள்ளே நான் கொண்டு வருவேன். மற்றது பயிற்சிகள் அதாவது வொகேஷனல் ட்ரைனிங் இவைகளையெல்லாம் நான் கொண்டு வருவேன் என்று ஒரு 2.5 பக்கத்திலே எழுதப்பட்ட, அச்சிடப்பட்ட, பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆவணம் தரப்பட்டிருக்கின்றது. அந்த ஆவணத்தை நான் எல்லா மக்களும் பார்க்கட்டும் என்று பொது வழியிலே என்னுடைய முக புத்தகத்தில் கூட அதை அந்த ஆவணத்தை நான் பதிவிட்டிருந்தேன். சரி, அந்த அவருடைய பேச்சுவார்த்தையின்படி உங்களுக்கு ஏதாவது திருப்தி அடையக்கூடிய விடயங்கள் அல்லது முன்னேற்றகரமான விடயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாமா? அல்லது நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை பயனற்றதாக இருந்ததா உங்களுக்கு? இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைகள் என்று உறுதியான நிலைப்பாடு எடுக்கவில்லையே. நாங்கள் அவர் கூறியதை கேட்டுவிட்டு வந்தோமே தவிர சில விடயங்களை நாங்கள் அவரிடம் அந்த மேலதிகமாக கேட்டிருந்தோம். உறுதியான பேச்சுவார்த்தையோ ஒரு முடிவோ நாங்கள் எடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பொது கட்டமைப்பிலே ஒரு அங்கத்தவர்களாக பொது கட்டமைப்பை உருவாக்கியவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் 3 கட்சிகள் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்க முடியாது தானே. நாங்கள் அவர் தந்த ஆவணத்தை மற்ற ஏனைய கட்சிகளுக்கும் அந்த பொது கட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் பகிர்ந்திருக்கின்றோம். சில வேளைகளிலே அது விடயமாக எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் கூடி பேசி என்ன செய்யலாம் என்று சொல்லி இனி ஏனையவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களும் நான் நினைக்கின்றேன் சஜித் பிரேமதாஸ் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனம் 22ஆம் தேதி வெளியிடுகின்றார்கள். எல்லோருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் வைத்து பார்த்து மீண்டும் பேச அழைத்தால் பேசி நாங்கள் ஒரு முடிவு கொண்டவை. ஏனென்றால் எங்களுக்கு எந்த அளவுக்கு அவசியமும் தேவையும் இருக்கின்றது, எங்களுடைய மக்கள் அல்லது உரிமைகள் பெறப்பட வேண்டும், இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று எங்களுக்கு எந்த அளவிற்கு தேவை இருக்கின்றதோ அதே அளவு தேவை தற்போது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் தெற்கை சேர்ந்த சிங்கள வேட்பாளர்களின் பிரதான வேட்பாளர்களுக்கும் எங்களது வாக்கு தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் 82ஆம் ஆண்டு 1வது ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே நடந்ததிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் பிரதானமான பலர்
பல ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டியிட்டாலும் இருவர் தான் பிரதான வேட்பாளராக இருப்பார்கள். இருமுனை போட்டி தான் நிலவும். ஆனால் தற்போது மும்முனை போட்டி நடக்கின்றது. அதில் 39 பேர் ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றார்கள். அதிலே நாமல் ராஜபக்சே நான் என்னை பொறுத்த மட்டிலே ஒரு பிரதான வேட்பாளராக நான் கருத மாட்டேன். கணிசமான ராஜபக்ச அவர்களுடைய பெயருக்கான ஒரு கணிசமான வாக்குகள், ஒரு சில லட்ச வாக்குகளை அவர் பெறுவார். இருந்தாலும் பிரதான வேட்பாளர்களாக 3 பேர், ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்கா, இந்த 3 பேரும் களத்திலே பிரதான வேட்பாளர்களாக சிங்கள மக்களது வாக்குகளை கிட்டத்தட்ட சமனாக பிரிக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கின்றபடியினால் அவர்களுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது. எங்களுடைய வாக்கின் மூலமாக வெற்றி பெறலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றபடியா நான் நினைக்கின்றேன். என்னுடைய அனுபவத்தின்படி மீண்டும் அவர்கள் எங்களை அழைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது பேச்சுவார்த்தைக்கு. அந்த நேரம் எல்லோருமாக சென்று எங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பெறக்கூடியவற்றை பெறலாம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பெறக்கூடுவதை பெறுவதற்காக சந்திக்க போறீர்களா அல்லது உங்களுடைய பொது கட்டமைப்பினுடைய முக்கிய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் சந்திக்க போறீர்கள்? பொது கட்டமைப்பின் முக்கிய கோரிக்கைகள் எப்படி இருக்கும் என்றால் தமிழ் மக்களினது அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளாகத்தான் இருக்கும். எங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கைகளாக இருக்காது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எழுத்து மூலமாக ஏதாவது உடன்பாட்டிற்கு வருவார்களா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், தமிழ் வேட்பாளர் ஒருவர் ஒரு கணிசமான ஒரு 5 லட்சம் வாக்குகளை நாங்கள் எடுப்போம் என்கின்ற ரீதியிலே அதை இலக்காக கொண்டு நாங்கள் தேர்தல் வேலைகளை செய்து 5 லட்சம் வாக்குகளை எடுக்கிறதால நாங்கள் ஜனாதிபதியாக முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு உடன்பாட்டு தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், எங்களது பிரச்சனையை இன்னும் தீரவில்லை என்பது ஒரு பக்கம். ஆனாலும் எங்களது இலக்கு என்ன? தமிழ் மக்களது பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதுதானே. அந்த தீர்வை நாங்கள் எங்கே தேட போகின்றோம்? இலங்கையிலே இலங்கை அரசுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே வெல்லப் போகின்ற ஜனாதிபதியுடன் தானே நாங்கள் பேசப் போகின்றோம். பேசித்தானே அந்த தீர்வை காண்போம். இருக்கிற நிலைமைக்கு இந்த 3 பிரதான வேட்பாளர்களையும் எடுத்துக் கொண்டால் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே அந்த அளவிற்கு செல்வாக்கு இல்லை. அவருக்கு வாக்களிக்கக்கூடிய நிலைமைக்கு தமிழ் மக்கள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழீழத்துக்காக போராடினோம், அல்லது வடகிழக்கு இணைந்த பிரதேசத்துக்குள்ளே சமஷ்டியை கேட்டோம். இன்று வடகிழக்கு இணைந்த பிரதேசம் கூட 13வது திருத்தச் சட்டத்திற்குள்ளே தற்காலிகமாக இணைக்கப்பட்டு ஒரு ஆட்சியை 89, 88 இறுதி, 89, 90 ஆரம்பம் வரைக்கும் இணைந்த வடகிழக்கிலே நாங்கள் நடத்தி இருந்தோம். இந்த 13வது திருத்தச் சட்டத்தையே முற்றுமுழுதாக எதிர்த்தவர்கள் ஜேவிபியினர். தற்காலிகமாக இணைந்திருந்த வடகிழக்கை 2006ஆம் ஆண்டு நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் ஊடாக பிரித்தவர்களும் இந்த ஜேவிபியினர். அதுவும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உள்ளவர்கள். இப்படியானவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க போவதில்லை. இப்போது கூட அனுரகுமார திசாநாயக்கா கூறுகின்றார், தனக்கு 13வது திருத்தச் சட்டம், இந்த மாகாண சபை முறைமை விருப்பமில்லை. ஆனால் தமிழ் மக்கள் விரும்புகிற காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது இருக்கட்டும். தப்பித்தவறி அனுரகுமார திசாநாயக்க வெண்டு வந்தார். இந்த 13வது திருத்தச் சட்டத்தை அரசியல் அமைப்பில் இருந்து வெளியில் எடுத்தாராக இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் சிங்கள மக்களது வாக்குகளை சமனாக பிரிப்பதற்கு 3 பேரும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது வடகிழக்கு மக்களது வாக்குகள் சஜித்துக்கு அல்லது ரணிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அதை பிளாக் பண்ணினால் 5 லட்சம் வாக்கை நாங்கள் எடுத்து விட்டோம் என்றால் ஒரு 50,000 வாக்கினால் அனுரகுமார வெண்டு இந்த 13வது திருத்தச் சட்டம் இல்லாமல் போகும் என்றால் அதற்கு பாத்திரமானவர்களாக நாங்கள் மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றோம். எனவே நாங்கள் இதிலே ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆழமாக சிந்தித்து எங்களது முடிவுகளை எடுக்க வேண்டும். 2005 நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரித்தோம்.
ரணில் விக்ரமசிங்க நல்லவர் என்று சொல்லவில்லை, நாம் வல்லவர் என்று சொல்லவில்லை, இந்த இனப்பிரச்சனை முற்றுமுழுதாக தீர்ப்பார் என்று சொல்லவில்லை. ஆனாலும் பேசி பேசி இழுத்து இழுத்தாவது இன்று வடகிழக்கில் நடந்த அழிவை போல அழிவையாவது தவிர்த்திருக்கலாம். அதே போன்றொரு நிலைமை நாங்கள் இந்த தமிழ் மக்களது வாக்குகளை பகிஷ்கரித்தோ அல்லது ஒரு ஒரு 5-6 லட்சம் வாக்குகளை எடுத்து அனுரகுமாரை வெல்ல வைத்து 13வது திருத்த சட்டத்தை இல்லாமலாக்கினால் மீண்டும் ஒரு குற்றத்தை நாங்கள் செய்தவர்களாக போவோம் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தின்படி ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதுதான் சிறந்தது என்று உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுறது அப்படியே? அனுரகுமார திசாநாயக்க வரக்கூடாது என்று என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் சொல்லி, அனுரகுமார திசாநாயக்க வரக்கூடாது என்று என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏனென்று சொன்னால் இந்த 13வது திருத்த சட்டத்தை அரசியலமைப்பிலே இருந்து நீக்கக்கூடிய ஒருவர் இந்த நாட்டிற்கு ஜனாதிபதியாக வரக்கூடாது. உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை என்பது உண்மையிலே இந்த நாட்டிற்கு தேவை. ஏனென்றால் ஒரு ஜனாதிபதி நினைத்தால் ஜேஆர் சொன்னது மாதிரி இந்த ஜனாதிபதி நினைத்தால் ஆணை பெண்ணாகவோ பெண்ணை ஆணாக்கவோ முடியாதே தவிர ஏனைய விடயங்களை செய்யலாம். அதற்கு உதாரணம் ரணசிங்க பிரேமதாச. உங்களுக்கு தெரியும், SWRD பண்டார் நாயக்க 56ஆம் ஆண்டு இந்த சிறியை அறிமுகப்படுத்தினார். ஒரு கலவரமே நடந்தது, தமிழர்களது முதுகிலே சிறிகள் எல்லாம் எழுதப்பட்டது. ஆனால் பிரேமதாசாவுடன் தமிழீழ விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையிலே இருக்கும் போது 88, 89 காலகட்டங்களிலே தமிழீழ விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையிலே ரணசிங்க பிரேமதாசாவுடன் இருக்கும் போது நான் அந்த நேரத்திலே பாராளுமன்றத்திலே இருந்தவன். இள வயதிலே 25 வயதிலே பாராளுமன்றம் சென்றனர். பாராளுமன்றத்திற்கு அந்த சட்ட மூலத்தை கொண்டு வராமல் பிரேமதாசா சிறியை எடுத்தவர். இந்த டேஷ் வந்தது அதற்கு பின்புதான். நல்லவர்களின் கையிலே இந்த நிறைவேற்ற அதிகாரம் இருக்கும் என்றால் அது வந்தது. கோட்டபாயா போன்ற ஒரு மோடர்கள் மத்தியிலே, மோடர்கள் கையிலே இந்த நிறைவேற்ற அதிகாரம் செல்லுமாக இருந்தால் அது இனத்திற்கு எதிரான ஆபத்தான ஒரு விடயம். அந்த விடயத்தில் தான் நான் பார்க்கின்றேன். அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்தால் தற்போது இருப்பதையும் நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்கின்ற ஒரு பயம் எனக்கு. ஏனென்றால் 82ஆம் ஆண்டு நான் இந்த விடுதலை போராட்டத்திலே இணைந்தவன். 42 வருடங்கள் கடந்து போராட்டத்திலே இருந்து விழுப்புண்பட்டவன். SDF-உடன் நேரடியாக 86ஆம் ஆண்டு அடிபட்டு விழுப்புண் வயிற்றிலே 2 வடியும் காலிலே 1 வடியும் பட்டன. இடையிலே பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இந்த சகோதர யுத்தங்கள், இயக்கங்களுக்குள்ளே மோதல்கள், தமிழீழ விடுதலை இயக்கத்தை விடுதலை புலிகள் பேன் பண்ணார்கள், எங்களை சுட்டார்கள், நாங்கள் அவர்களை சுட்டோம். அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இடையிலே வந்தது. ஆனால் அது 2001 மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டு ஒற்றுமையாக நாங்கள் பழைய கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்து ஒன்றாக செயற்பட்டோம். தற்போதும் அப்படி செயற்படுவதற்கு விரும்புகின்றோம். எனவே இப்படி இளவயதிலே போராட சென்ற எனக்கு, நாங்கள் தமிழீழத்துக்காக போராட சென்ற நாங்கள் ஆக குறைந்தது இந்த 13வது திருத்தத்தினூடாக இந்த மாகாண சபையாவது எங்களது கையில் இருக்கும் போது அதையும் பறி கொடுப்பதற்கு நான் தயாரில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். சரி, நல்லது ஜனா. நாங்கள் அடுத்ததாக கேள்விகளுக்கு செல்லலாம் என்று நம்புகிறேன். அதாவது நீங்கள் இப்போது குறிப்பிட்டிருந்தீர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 22ஆம் தேதி தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடுகிறார் என்று. உங்களுடைய அல்லது தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞானம் எப்போது வெளியிடப்பட போகிறது? அதிலே குறிப்பாக என்ன விதமான ஒரு தீர்வைக்காக பொது வேட்பாளர் களம் இறக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவகாரங்கள் தொடர்பாக அதில் என்ன இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நாங்கள் இன்னும் அது விடயமாக விரிவாக ஆராயவில்லை. ஆனால் பொதுவாக வடகிழக்கிலே மீள பெற முடியாத அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்ட ஒரு தீர்வு வர வேண்டும். அது சமஷ்டியை ஒத்ததாக, சமஷ்டி என்று நாங்கள் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் ஏற்கனவே எங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது. இந்த 13வது சட்டத்தின் ஊடாக கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மீளப்பெறப்பட்டது. இந்த சஜித் பிரேமதாசாவை
அப்பா ரணசிங்க பிரேமதாசா ஏற்கனவே ஒரு நல்ல விடயத்தை செய்திருந்தார் என்று நான் கூறியிருந்தேன். அதே ரணசிங்க பிரேமதாசா ஒரு கெட்ட விஷயத்தையும் செய்திருந்தார். அதாவது இந்த கிராம நிலதாரி விதானிமார் என்று சொல்லுவோம். கிராம நிலதாரிகள், உதவி அரசாங்க அதிபர்கள், அரசாங்க அதிபர்கள் இவர்கள் எல்லாம் 13வது சட்டத்திற்குள்ளே மாகாண சபைக்குள்ளே இருந்தவர்கள். இவர்களை எல்லாம் பெயர் மாற்றி விதானிமாரை கிராம நிலதாரி, உதவி அரசாங்க அதிபரை பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபரை மாவட்ட செயலாளர் என்று பெயர் மாற்றி மத்திய அரசுக்குள்ளே இவர்களை எல்லாம் கொண்டு வந்தவர். அதே போன்று பசில் ராஜபக்ச 2013ஆம் ஆண்டு திவி நமுக என்ற ஒரு சட்டத்தினூடாக கிராம அபிவிருத்திகள், உள்ளூர் அபிவிருத்திகள் போன்ற அந்த சமுத்தி அலுவலகர்கள் அவர்களை எல்லாம் மத்திய அரசுக்குள்ளே கொண்டாந்தவர்கள். இப்படி மீள பெற முடியாத ஒரு அதிகார பரவலாக்களுடன் கூடிய ஒரு சுயாட்சியை செய்வதற்கு 13வது திருத்த சட்டத்திற்கு மேலாக ஒருபடி மேலாக சென்று இந்த பொருளாதார நிதி அதிகாரத்தை அதுக்குள்ள உள்வாங்கி ஒரு ஒரு தீர்வு பொறியை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் இந்த நிதி அதிகாரத்தை நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், எங்களுக்கு தெரியும், ஒரு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டிலே ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு தொழிற்பேட்டையை தொடங்க வேண்டும் என்றால் மத்திய அரசிடம் டெல்லியிடம் அனுமதி பெற்றுத்தான் அதை செய்ய வேண்டும் என்று இல்லை. முதலமைச்சர் மாநில அரசின் அனுமதியுடன் அதை செய்யலாம். அதே போன்ற ஒரு நிலைமையை எங்களுக்கும் இலங்கையிலும் ஏற்படுத்தினால் கடந்த காலங்களிலே அழிந்த எங்களது பிரதேசம், எங்களது பொருளாதாரத்தை மிக இலகுவாக கட்டியெழுப்பலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே இவைகள் எல்லாம் உள்ளடக்கி ஒரு நிரந்தர தீர்வு. நாங்கள் உங்களுக்கு தெரிந்தானே, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது நாங்கள் போராட போன மாதிரி நாட்டை பிரிச்சுட்டாங்க போய் அவங்கள்ட்ட கேட்கிறார். அதிகார பரவலாக்கள் மீளப்பெற முடியாத ஒரு அதிகார பரவலாக்களுடன் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் இருக்கும். தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டிய காரணங்களையும் நாங்கள் சொல்லுவோம். பொது வேட்பாளரை நாங்கள் இறக்க வேண்டிய காரணம் உங்களுக்கு தெரியும். கூறுவார்கள், நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்க வேண்டும். இலங்கை சுதந்திரம் அடைந்த காலமிருந்து நாங்கள் என்னென்ன ஆயுதம் எடுத்திருந்தோம்? ஆரம்பத்திலே நாங்கள் அகிம்சை போராட்டம் செய்திருந்தோம், பிறகு ஆயுத போராட்டம் செய்திருந்தோம், பிறகு குறிப்பிட்ட காலம் நாங்கள் ஒரு ராஜதந்திர ரீதியாக பேசி இப்போது ஒரு பொது வேட்பாளரை இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை இவர்கள் தான் தள்ளி இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே வந்த ஜனாதிபதிகள் ஜேஆர் இருக்கலாம், பிரேமதாசாவா இருக்கலாம், சந்திரிகாவா இருக்கலாம், மைந்தவா இருக்கலாம், மைத்திரிபாலவாக இருக்கலாம், அல்லது போட்டவாக இருக்கலாம். இவர்கள் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட இந்த 6 ஜனாதிபதிகள் விஜயதுங்கா விடுங்க, வேற ரணில் விக்ரமசிங்கா விடுங்க, அவர் மக்களினால் தெரிவு செய்யப்படல. அவர் பொதுஜன பெரமுனையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால தெரிவு செய்யப்பட்டவர். இந்த அவர் ஏதாவது நடவடிக்கை எடுக்க விடுக்கிட்டார் என்றால் அவர்களே திரும்பி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துவார்கள். இந்த மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகள் இந்த பிரச்சனையை, எங்களுடைய பிரச்சனையை ஏறெடுத்தும் பார்க்காத காரணத்தினால் இனி வருபவர்களும் இப்படித்தான் நடப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டில் தான் நாங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை இறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்தோம். ஏற்கனவே தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறார்கள். 82ஆம் ஆண்டு குமார் பொன்னம்பலம் இறங்கியிருந்தார், சிவாஜிலிங்கம் 2 தடவைகளிலே இறங்கியிருந்தார். அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார்கள். தற்போது ஒரு பொது வேட்பாளரை, தமிழ் பொது வேட்பாளரை இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழர்கள், நாங்கள் தேசியம் சார்ந்தவர்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை அவர்கள் தள்ளி இருக்கின்றார்கள். சரி, அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்க விரும்பும்போது, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு 5 லட்சம் வாக்குகள் தமிழ் மக்களிடமிருந்து பிரிக்கப்படுமானால் அனுரகுமார திசாநாயக்க போன்ற சிங்கள மக்கள் மத்தியிலே முற்போக்குவாதமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த ஊழல்களுக்கு எதிரானவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். அப்படியானால் தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அல்லது சஜித் பிரேமதாச தலைமையிலான இந்த பழைய பாராளுமன்றத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வீழ்த்திய பொருளாதார ஊழல்களை புரிந்தவர்கள் மீளவும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு அனுசரணையை இந்த பொது வேட்பாளர் கொண்டு வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது
உங்களுடைய செயற்பாடுகளால் அவர்களே வந்துவிடப் போகிறார்கள் என்ற ஒரு நிலைமை ஏற்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. அனுரகுமார திசாநாயக்க கூட இன்னும் காலம் தாழ்த்தவில்லை. இன்னும் ஒரு மாசத்திற்கு மேலே, இன்றைக்கு 19ஆம் தேதி, இன்னும் ஒரு மாசமே 2 நாட்களும் தேர்தலுக்கு இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க கூட தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும். இந்த பொருளாதார ரீதியாக பாதாளத்திலே இருக்கும் இந்த நாட்டை, ஊழலற்ற நாட்டை தான் கட்டியெழுப்ப வேண்டும். 3 இனங்களும் சமமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவரும் எங்களுடன் பேசலாம். அவரை பேச வேண்டாம், அவருக்கு நாங்கள் அவருடன் பேசக்கூடாது என்று நாங்கள் எந்த விதத்திலும் யாரிடமும் கூறவில்லை. அவரது கூற்றிற்படிதான் நான் என்னுடைய கருத்தை சொன்னேனே தவிர, அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று நினைத்தார். இப்போ உண்மையிலேயே ஊழல் புரிந்த நாடு என்பது ராஜபக்ச குடும்பத்தினர் நீதிமன்றம் கூட பொருளாதார குற்றவாளியாக இனம் கண்டிருக்கிறது இந்த நாட்டில். இந்த பொருளாதாரம் அழிந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் மட்டுமல்ல. நான் பல தடவை பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். இந்த நாட்டிலே பொருளாதாரம் சீரழிந்தது, பாதாளத்திற்கு சென்றதற்கு பல பேர் குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த 20ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டுக்கு பின்பு வந்த கொரோனா மூலமாகத்தான் இந்த நாடு சீரழிந்தது என்று. அப்படி அல்ல. இந்த நாடு சீரழிவதற்கு காரணமே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அனைவரும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இந்த நாட்டில் ஒரு போர் ஒன்று நடைபெற்றிருந்த நேரம் எத்தனை பில்லியன் கணக்கான டாலர்ஸ்களை கிபீர் விமானத்துக்கும் ஹெலிகாப்டருக்கும் மல்டி பரல்களுக்கும் அல்லது ஆயுதங்களுக்கும் செலவழித்திருக்கின்றார்கள். அந்த செலவுகள் எல்லாம் இருக்குத்தானே. இவைகளால்தான் பொருளாதார ரீதியாக நாடு பாதிக்கப்பட்டது. சரி, அப்படியானால் பொருளாதார குற்றங்களை கைவிட்டு விடுவோம். இப்போது பொது வேட்பாளர் என்ற விடயம் முகநூல் பக்கத்தினூடாக ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அந்த கேள்வியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பொது வேட்பாளர் என்பவர் தமிழ் மக்களின் 50% வாக்குகளை பெறவிட்டால் பொது வேட்பாளரின் விஞ்ஞாபனத்தை தமிழ் மக்கள் நிராகரித்தார்கள் என சிங்கள அரசியல்வாதிகளும் ஏன் சர்வதேசமும் சொல்லக்கூடும். அது பற்றி கவனம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதை ஒரு கேள்வியாகவே கேட்டார். நீங்கள் சொல்வது போல ஆகக்கூடியது 5 லட்சம் வாக்குகள் என்பது 50% வாக்குகள் கூட இல்லை தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும். அப்படியான ஒரு நிலைமை வந்தால் உங்களுடைய பொது வேட்பாளர் என்ற அதன் வேல்யூ என்பதே இல்லாமல் போய்விடும் என்ற அச்சம் புலம்பெயர்ந்த தமிழர் மத்தியிலே இருக்கிறது. அதை பற்றி என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த அச்சம் ஆரம்பத்திலே இருந்து எங்களுக்கும் இருக்கு. நாங்கள் ஒரு கணிசமான சிவாஜிலிங்கம் போலியோ அல்லது குமார் பொன்னம்பலம் போலியோ ஒரு ஒரு கணிசமான வாக்கெடுக்காமல் ஒரு சில 1000 வாக்குகளில் ஒரு சில லட்சம் வாக்குகள் எடுத்தார் குமார் பொன்னம்பலம். நான் இருக்கின்றேன் ஒரு 1,70,000 75,000 வாக்கு அப்படி எடுத்தவர் என்று. சிவாஜிலிங்கம் ஒரு சில 1000 வாக்குகள் தான் எடுத்தவர். அப்படி ஒரு நிலப்பாடு வருமாக இருந்தால் உண்மையிலே அது எங்களுக்கான ஒரு வீழ்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது தற்போது தமிழ் தேசிய பரப்பிலே விக்னேஸ்வரன் உட்பட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களது கட்சியிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் ஏனைய கட்சிகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு விக்னேஸ்வரன் உட்பட 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். எங்களை சில வழிகளிலே சர்வதேச சமூகம் இந்த தூதரங்கள் அழைத்து பேசுகின்றார்கள். சில வேளைகளிலே அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாமல் போகும் என்கின்ற அச்சம் கூட எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை முயற்சிக்க வேண்டும். நான் 6 லட்சம் வாக்குகள் என்று குறிப்பிட்டதுக்கான காரணம் என்னென்றால், குறிப்பாக வடகிழக்கிலே 12-13 லட்சம் வாக்குகள் இருக்கின்றது. ஆனால் வாக்களிப்பு வீதம் என்பது தமிழர்கள் மத்தியிலே மிகவும் மந்தம். முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலே 80-85% வாக்குகள் அங்கு அளிக்கப்படும். எங்கள் மத்தியிலே 60% தாண்டாது வாக்களிப்பு. 60% தாண்டாது. அப்ப எங்களது பாராளுமன்ற தேர்தலிலும் அப்படி என்ன, பாராளுமன்ற தேர்தலிலே 60% தாண்டாது என்று நான் கூறுகின்றேன். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்திலே எங்களுக்காகவும் கட்சிக்காகவும் ஓடி ஓடி ஒவ்வொரு கிராமமாக சென்று வாக்கு சேகரிக்கும் போதே 60% தாண்டாது.
ஜனாதிபதி தேர்தல் என்றால் அந்த அளவிற்கான தேர்தல் வேலைப்பாடுகள் இருக்காது, அது இன்னும் குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும் போதுதான் நாங்கள் ஒரு 5-6 லட்சமாவது அளிக்கப்படும் வாக்குகளில் 80-85-90% நாங்கள் எடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம். அப்படி இல்லை, நாங்கள் மிகவும் குறையளவு வாக்குகள் எடுத்தால் உங்களுக்கு இருக்கின்ற அதே பயமும் சந்தேகமும் எங்களுக்கும் இருக்கின்றது. பார்ப்போம், கொஞ்சம் வேலை செய்து பார்ப்போம். இப்பதானே நொமினேஷன் கொடுத்திருக்கின்றோம். முதலாவது கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது முல்லைத்தீவிலே. மக்களது நடவடிக்கையில் மக்களது ஆதரவுகளை நாங்களும் உற்று கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். என்ன நடக்குது என்று பார்த்து அதற்குரிய முடிவுகளை இந்த பொது கட்டமைப்பு எடுக்கும் என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை. அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய அந்த வெற்றியினுடைய அளவுகோல் என்ன? அதாவது எத்தனை வீதமான வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் பெற்றால் உங்களுடைய முன்னெடுப்பு வெற்றியடைந்ததாக கருதப்படுகிறீர்கள்? நீங்கள் 80% என்று சொல்லுகிறீர்கள், அல்லது 50% மேற்பட்ட வாக்குகளை எடுத்தாலே அது வெற்றி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது 80% தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றதா உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்கு? இல்ல, நாங்கள் எங்களுடைய ஆலோசனையின்படி தமிழ் மக்களது வாக்குகளில் 50% தாண்ட வேண்டும், அளிக்கப்படுகின்ற வாக்குகளில் 80% தாண்ட வேண்டும் என்பது எங்களுடைய டார்கெட், எங்களுடைய இலக்கு. 80% அளிக்கப்படுகின்ற வாக்கு. சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு அடுத்த பகுதிக்கு செல்லலாம் நினைக்கிறேன். சத்யபாலன், நன்றி ராஜ். ஏன்னா நம்மோடு இணைந்து கொண்டதுக்கு நன்றி. நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். நேயர்களே, நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோவிந்தன் கருணாகரம் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்.